வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டால் அந்த தயிர் லேசாக பொங்கி அந்த நுர மாதிரி இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறப்ப தெரியும். இது கூடவே நான் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். அது 1 டீஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக எக்லெஸ் கேக். இங்கே தயிருக்கு பதிலாக 2 முட்டையும் எண்ணெய்க்கு பதிலாக மெல்டட் பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு, அதாவது 250 ml கப்பில் 1 கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சலித்து ஏற்கனவே எடுத்து வச்சது தான். இந்த மாதிரி மைதா கொட்டினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஒரே சைடாக நம்ம சுற்றி எடுத்தால் தான் கட்டிகள் தட்டாது. உங்களால் இந்த விஸ்கில் மிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்துகிட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணலாம். 1/4 கப் அளவு பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கேக்கை ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, அதாவது ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம கேக் மோல்டில் நான் 7 inch பேன் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் ஷீட்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வலிய இருக்கக்கூடாது. பாதி இருந்ததுன்னா அது ரைஸ் ஆகி வரக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பேட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னு இந்த மாதிரி டேப் பண்ணி வைக்கலாம். அடுத்தது இந்த கேக்கை நம்ம குக்கரில் 40 minutes உள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு விசில் போடாமல் பேக் பண்ணலாம். அவனில் பேக் பண்ணுறவங்க 180 degree செல்சியஸில் ஒரு 45 minutes வச்சா கேக் சூப்பராக பேக் ஆகி வரும். நான் இன்றைக்கி அவனில் தான் வச்சேன். கேக் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது. அதே போல் கேக் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே ஒரு சாதாரண கிளாத்தை விரித்து விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துருந்து. நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். சின்ன சின்ன பர்த்டே இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே ஈஸியாக கேக் பேக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.